ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க. உங்ககிட்ட யாராவது வந்து நீங்கள் பேயை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மேக்ஸிமம் இல்லை, அப்படியே பார்த்துருந்தாலும் அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு காலத்தில் ஜப்பானில் ஒரு பேயை பார்த்து ஒரு சிட்டியே லாக்டவுனில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? இப்படி க்ளோவிங்காக இருந்த சிட்டி அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்ப டல்லாக ரொம்ப டிம்மாக இருந்துச்சு. அப்போ தான் டேவிட் அப்படின்னு ஒரு சின்ன பையன் தன்னோடய ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போயிட்டு வீட்டுக்கு போகிறான். அப்போ தூரத்தில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான திங்கை பார்க்குறான். ஒரு லேடி ஹைட்டாக ஒரு 6 feet டாலில் ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு ப்ரௌன் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு இவனையும் குறுகுறுன்னு பார்க்குறத இவன் ரொம்ப நேரமாக நோட்டீஸ் பண்ணுறான். அவள் இவக்கிட்ட வர்றதையும் பார்க்குறான். வந்து அவள் கேட்குறா, நான் அழகாக இருக்கணா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து, ஏன் இதெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை வீட்டில் தேடுவாங்க, நான் போகணும், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவள் திரும்பியும் கேட்குறா, நான் அழகாக இருக்கணான்ட்டு. இவன் பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதனால் இவன் சொல்லிடுறான், ஓகே நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். உடனே அவள் தன்னோட மாஸ்க் கழட்டி, இன்னும் நான் அழகாக இருக்கணா அப்படின்னு கேட்குறான். அவளோட வாய் காது வரைக்கும் கிழிஞ்சிருக்கு. இவன் பயத்தில் கத்துறான். அவ்வளோதான், அந்த செகண்டில் அவன் அங்கேருந்து மறைஞ்சிட்றான். பிளட் ஸ்டெயின்ஸ் மட்டும்தான் இருக்குது. போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அவன் பாடி கிடைக்கவே இல்லை. இதை வந்து அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் போய் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? கமெண்ட்டில் சொல்ல போயிடுங்க. ஓ வாட்டா.